பச்சை பயிறு தோசை செஞ்சுக்கலாங்க. பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அது 200 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4, 5, 6 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போது ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, 5, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ஊறிட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரைக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். மீடியமாக சேர்த்துக்கலாம் தண்ணி, ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஆனியன் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்கலாங்க. இது அந்த தோசை மேலே நல்லா கொஞ்சம் தூவி சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இது இப்போ ஆனியன் வறுக்க போகிறேன். ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதே கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இந்த ஆனியன் பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதை வதக்கி அந்த பச்சை பயிறு தோசை மேலே கொஞ்சம் மேலே தூவி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வதங்கிடுச்சிங்க. ரொம்ப ஆனியன் வதங்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இவ்வளோ வதங்கினது போதும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு பதமாக போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த திக்னஸ் போதும் தோசையெல்லாம். இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாங்க தோசை. திருப்பி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் நான் வதக்கி வச்சுருக்கேன். ஆனியன் பச்சை மிளகாய்லாம் இது மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதக்கி வச்சுருந்தேன், ஏற்கனவே நான் வதக்கி வச்சுருந்தேங்க. ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, பச்சை பயிறு தோசை ரெடி. பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. பச்சை பயிறு ஆனியன் தோசை. இது பாருங்கள், நல்லா ஆனியன் வச்சு ஆனியன் அது மாதிரி வேணுனாலும் பண்ணிக்கலாம். ஆனியன் வேண்டானாலும் ப்ளைனாகவும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பச்சை பயிறு தோசைக்கு வந்து கார சட்னி ரொம்ப கொஞ்சம் காரமாக பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.